கல்லுப்பு கல்லுப்பு பரிகாரம் பாருங்கள். இந்த கல்லுப்பு வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில் சாமி பூஜை அறையில் இந்த கல்லுப்பு வைக்கலாம். இதுக்கு தேவையானது பாருங்கள், கல்லுப்பு, ஏலக்காய், மிளகு. இதை என்ன பண்ணணும், இந்த கல்லுப்பு ஒரு இது நிரப்ப எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த கல்லுப்பு மேலே மிளகு வச்சுக்கணும். கல்லுப்பு வீட்டில் வந்து எப்பயுமே தீராமல் இருக்கணும். அல்ல குறையாமல் வச்சுருக்கணும். கல்லுப்பு வந்து நம்ம அடுப்படியிலேயே வந்து வைக்கணும். அந்த கல்லுப்பு வந்து எப்பயுமே மேலே இருக்கணும், நம்ம எட்டி எடுக்கணும். அந்த மாதிரி கல்லுப்பு வச்சுக்கணும். அது ஏலக்காய். இப்படி வச்சிங்களா தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். கல்லுப்பு எப்பயுமே வீட்டில் இருந்துச்சுன்னா லட்சுமி கலாச்சம் நம்ம வீட்டில் இருக்கும். அதே சமயம் இந்த கல்லுப்பு வந்து பூஜை அறையில் வச்சுக்கிட்டே இருங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பௌர்ணமியில் ஒவ்வொரு சமயம் இதை மாற்றி இந்த இதை நான் பண்ணணும், ஓடுற தண்ணியில் விட்டுறணும். மறுபடியும் புது கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி வச்சிடணும். இந்த நடுவில் வந்து பச்சை கற்பூரம், அதை வந்து இவத்தில் நடுவில் வச்சிடணும். பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வச்சிட்டிங்க. இதை கும்பிட்டுட்டு வந்தீங்களா செல்வ செழிப்புடன் அந்த வீடே வாசம், செல்வ செழிப்புடன் வீடே கமகமன்னு வாசமாக இருக்கும். நீங்கள் எதை செய்கிறீங்களோ இல்லையோ சாமி அறையில் இந்த கல்லுப்பு வைங்க. கடன் பிரச்சனை தீர்ந்து போயிடணும். எந்த நோவு நொடியும் இல்லாமல் அதே மாதிரி தெய்வ சக்தி நிறைஞ்சி இருக்கும். இந்த கல்லுப்பு சாமிக்கிட்ட எடுத்து லட்சுமி கலாட்சம் நமக்கு இருக்கும். இதை கற்பூரம் ஊதுபத்தி காட்டி இதை கும்பிட்டுட்டு வாங்க. வந்து 15 நாளில் ஒரு வாட்டி இதை வந்து மாற்றுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணுன்னு இல்லை. பௌர்ணமியில் இதை வந்து நீங்கள் செய்யுங்க. பௌர்ணமியில் வச்சுட்டு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் மாற்றிட்டு வேறு கல்லுப்பு வைங்க. இதை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். செல்வ கலாட்சம் நிறைஞ்சி இருக்கும். நம்ம பாருங்கள், முன்னோர்கள்லாம் பார்த்திங்களா, முன்னே வந்து குழந்தைங்களுக்கு சுற்றுறதுக்கு முன்னே கல்லுப்பு எடுப்பாங்க. கல்லுப்பு எடுத்து மிளகா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு சுற்றி நம்ம அடுப்பில் போட்டால் அது பொரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் எந்த கந்திஷ்டி எதாக இருந்தாலுமே இது போயிடும். இது சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க. கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் உங்களுக்கு. இதை வச்சு பாருங்கள். ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். அடுத்த 15 நாள்லேயே உங்களுக்கு வீட்டில் செல்வம் காசு குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.